நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்த பிறகு இந்தியா has become an attractive destination for FDI. அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஃபண்ட் ஹவுசஸ், மேஜர் கம்பெனிஸ், அவங்க எல்லாருமே இன்னைக்கு இந்தியா ஒரு பெரிய ஒரு இடமாக, அவர்களுடைய பணத்திற்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு நாடாக பார்க்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இன்னைக்கு உலகத்தில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய அதிக நாடுகள் பட்டியலில் நம்ம 2வது 3வது இடத்துல மாறி மாறி வர்றோம். அமெரிக்கா, சைனா, இந்தியா, இந்த 3 நாடுகள் தான் டாப் 3ல இருக்கும். இது நம்முடைய உழைப்பு, குறிப்பாக இந்திய மக்களுடைய உழைப்பு, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி, அதனுடைய வெளிப்பாடு இன்னைக்கு FDI இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்தியா முழுவதும் வருது. இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசு 6.6 லட்சம் கோடி, 6 கோடியே 60 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் அட்ராக்ட் பண்ணிருக்கிறாங்க. 6.6 crore lakh rupee. நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், எங்களுடைய எதிர்பார்ப்பு தமிழகத்திற்கு 10 லட்சம் கோடி ரூபாய் நம்முடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் சொல்லியிருந்தோம். எதற்கு நீங்க கேட்கலாம். 2023 பிப்ரவரி உத்தரப்பிரதேசல இதே போல் நடந்தது. 2023 பிப்ரவரியில உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண மொத்த பணம் எவ்வளவுனா, நாம் 6,60,000 கோடி, நம்ம எல்லாம் வடக்கங்க அப்படின்னு சொல்றோம். உத்தரப்பிரதேசம் அட்ராக்ட் பண்ண பணம் 33,51,000 கோடி ரூபாய், 33,51,000 crore. தமிழகம் நாம எவ்வளவு அட்ராக்ட் பண்ணிருக்கிறோமோ இந்த சமிட்ல 5 மடங்கு உத்தரப்பிரதேசம் 2023 பிப்ரவரியில் நடந்த யூபி இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்ல அட்ராக்ட் பண்ணிருக்காங்க. யூபியில ரொம்ப அற்புதமான விஷயம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா, 75 மாவட்டத்துக்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. 75 மாவட்டத்திற்கும் அட்ராக்ட் பண்ணியிருந்தாங்க. உத்தரப்பிரதேசனுடைய மிக மோசமான ஏரியாவாக இருக்கக்கூடிய பூர்வஞ்சல், புண்டில்கண்ட், உத்தரப்பிரதேசனுடைய வறட்சியில மிக மிக மோசமாக இருக்கக்கூடிய பகுதி புண்டில்கண்ட், பூர்வஞ்சல் மட்டுமே 9,51,000 கோடி ரூபாய் அட்ராக்ட் பண்ணாங்க. நான் ஜஸ்ட் ஒரு கால்குலேஷனுக்காக சொல்றேன், நாம் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்ற அளவுக்கு. கர்நாடகா 2022 2023 கர்நாடகால எலெக்ஷன் இயர், 2022 இன்வெஸ்ட் கர்நாடகால 9,82,000 கோடி ரூபாய். குஜராத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள் நடக்குது. 10, 11, 12 ஜனவரி 10, 11, 12 குஜராத்தில் நடக்குது. குஜராத்தினுடைய பூர்வாங்கமாக இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடி அவங்க பண்ண ப்ரீ சைனிங், இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்கு முன்னாடியே இவ்வளவு பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. குஜராத் கடந்த 3 நாட்கள் அட்ராக்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் மட்டுமே 7 லட்சம் கோடி ரூபாய். இன்னும் இன்வெஸ்ட்மெண்ட் சமிட்டுக்குள்ளே அவங்க போலிங்க. சோ எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் அரசு இன்னும் இலக்குகளை பெரிதுபடுத்தி உழைக்க வேண்டி இருக்கு அப்படின்னு தான் காட்டுது. அரசை பாராட்டுகின்றோம். வர ஒரு ரூபாய் நமக்கு வேணும். ஒரு ரூபாய் ஒரு வேலை வாய்ப்பு உருவாக்கும். இதற்கு முன்பு எலெக்ஷன் அப்ப அதானி குழுமத்தை மிக தவறாக பேசியவர். அதானி ஏதோ மோடி அவர்களுடைய சொத்து, அதானிக்கும் பிஜேபிக்கும் சம்பந்தம் இருக்கு, பிஜேபிக்கு அதானி தான் ஃபண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி பல சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு அதானிகிட்ட இருந்து 42,768 கோடி வந்த பிறகு ட்விட்டர்ல தலைவர்கள் எல்லாம் பாராட்டுறாங்க. சோ எந்த அளவுக்கு தமிழகத்துல அரசியல் எல்லாம் விட்டு சில கட்சிகள் தமிழகத்தினுடைய முன்னேற்றத்திற்காக மட்டும் பாடுபட வேண்டும் என்பதை இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடு நமக்கு சொல்லுகிறது. அடுத்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய மேஜர் பணம் எந்த துறைக்கு வந்திருக்கு? எலக்ட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங், ஹார்ட்வேர், ஐடி, சர்வீசஸ், இதுக்கெல்லாம் வந்திருக்கு. இந்த எல்லா துறைக்கும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம், PLI அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்த பிறகு இது அனைத்தும் கூட மிக வேகமாக இந்த துறைகளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வர ஆரம்பிச்சிருக்குங்க. ஒரு ஊக்கம் கொடுக்கிறோம். டோட்டல் அவுட்லே, அதாவது பேட்டரி, சோலார், டெக்ஸ்டைல், மொபைல், ஃபுட் ப்ராசஸிங், டெலிகாம், ஒயிட் குட்ஸ், ஐடி, ஹார்ட்வேர், மெடிக்கல் டிவைஸ், இதுல யார் இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ணாலும் கூட நம்முடைய மத்திய அரசு 1,97,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க இன்சென்டிவ் கிளைம் பண்ணிக்கலாம். இதுவரைக்கும் 95,000 கோடி ரூபாய் கிளைம் பண்ணிருக்காங்க. இந்த PLI மூலமாக இந்த இன்வெஸ்ட் தமிழ்நாடுக்கு முன்னாடி வந்த பணம் மட்டுமே ஃபாக்ஸ்கான், பெகட்ரான், விஸ்ட்ரான், டாடா எலக்ட்ரானிக்ஸ் 4 நிறுவனங்கள் மத்திய அரசினுடைய PLI இதை பயன்படுத்தி 31,000 கோடி ரூபாய் தமிழகத்தில் உள்ள வந்திருக்காங்க. சோ ஒரு வெளிச்சமா பாத்தீங்க அப்படின்னாங்கன்னா, நாம் போக வேண்டிய தூரம் இன்னும் ரொம்ப தூரம் இருக்கு. அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் வளர்ச்சி குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு இன்னும் அதிகமாக நாம் ஊக்கம் கூட வேண்டியிருக்கு. இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ங்கண்ணா, 2019 அக்டோபர்ல இருந்து 2023 செப்டம்பர் வரைக்கும், 2019 அக்டோபர், 2020, 2021, 2022, 2023 பாத்தீங்கன்னா இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்கள் அதிகமான பணத்தை ஈட்டுகின்றார்கள் FDI மூலமா? மகாராஷ்டிரா $61 பில்லியன், கர்நாடகா $47 பில்லியன், குஜராத் $34 பில்லியன், டெல்லி $28 பில்லியன்,
தமிழ்நாடு $9 பில்லியன். இன்னைக்கு 5வது இருக்கும் இந்தியாவில் FDI அட்ராக்ட் பண்ணக்கூடிய நம்முடைய மாநிலமா. எப்படி ஒரு யூபி மாதிரி ஒரு மாநிலம் 33 லட்சம் கோடி ரூபாய் அவங்களால அட்ராக்ட் பண்ண முடியுது, நம்மால் ஏன் அது வெறும் 6.6 லட்சமாக மட்டும் இருக்குங்கிற கேள்வியை இன்னைக்கு அரசு கேட்டுக்கொண்டு அடுத்த முறை 2024, 25, 26 அவங்க நடத்தக்கூடிய இன்வெஸ்ட் தமிழ்நாடு இன்னும் வெற்றிகரமாக, இன்னும் சிறப்பாக, இன்னும் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. அந்த நேரத்தில் நாம் பெருமை பேசுவதை தவிர்க்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உணர்த்துவதற்காக இந்த டேட்டாவை நான் கொடுக்குறேங்க. ஒரு மாநிலம் எப்படி இருக்குன்னு அடுத்த முறை இன்னும் முயற்சி செய்து இன்னும் நிறைய பணங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லா பணங்களும் ரியலைஸ் பண்ணும். 2வது கேள்வி, ரியலைஸ் ஆகுமா? இந்த அமௌண்ட் ரியலைஸ் ஆகிறதுக்கு அவங்களுக்கு என்ன சப்போர்ட் வேண்டுமோ நாங்கள் செய்து கொடுக்கின்றோம் என்று காலையில் அவருடைய ஹோட்டல்ல, கோடம்பாக்கத்தில் நம்முடைய அரசு நிகழ்ச்சியில, விமான நிலையத்தில் அவர் சந்தித்த தொழிலதிபர்கள்ட்ட இந்த விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க.